ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு மாடி தோட்ட எலுமிச்சை செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த செடியை நான் எப்படி வச்சேன், இப்போ எப்படி அது பலன் கொடுக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அந்த எலுமிச்சை செடி வந்து ஒரு டப்பில், பிளாஸ்டிக் டப்பு, உடஞ்ச டப்பு இருந்துச்சு, அதில் தான் நான் வச்சேன். இவ்வளோ தூரத்துக்கு வரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஏதோ இது வந்துருச்சு, யூஸ் பண்ணிவிட்டு, அதாவது சமையலுக்கு யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்ட அந்த விதை வந்து அந்த தண்ணியை வந்து அந்த டப்பில் ஊற்றும்போது அது அப்படியே முளைச்சி வந்துருச்சு. நான் பர்பஸாக வைக்கலை, அது தானாக முளைச்ச செடி தான். அப்புறம் அது இந்த வெள்ளை வெள்ளையாக பூ பூத்துருந்தது. பூக்க ஆரம்பித்தப்போ நான் என்ன நினச்சேன், இந்த வெள்ளை பூச்சி மாதிரி ஏதோ செடியில் பூச்சி தாக்குதல் இருக்குது போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நான் தண்ணி மட்டும் விட்டு அதை சரியாக பார்க்கல. நான் ஒர்க்குக்கு போகிற அவசரத்தில் அதை சரியாக பார்க்கல. அப்புறம் அந்த பூ வந்து கொஞ்சம் நிறைய பூக்க ஆரம்பித்து வெள்ளை வெள்ளையாக நிறைய தெரியும். பக்கத்தில் போய் இது என்ன ரொம்ப பூச்சி அதிகமாக இருக்குதுன்னு பக்கத்தில் போய் பார்க்கும்போது நல்லா பூ வச்சுருந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் அந்த டப்பு வந்து உடையிற ஸ்டேஜ் ஆயிடுச்சு நாள் ஆக ஆக. அது என்ன பண்ணுறது, எனக்கு செடியை தூக்கி போடவும் முடியாது. அது கொஞ்சம் நல்லா பூ பூத்து பிஞ்சு உடிச்சிருச்சு. அப்போ எங்கள் ஹவுஸ் ஓனர் வந்திருந்தப்போ அதை பார்த்துட்டு பரவாயில்லையே, செடி நல்லா வந்திருக்கு, கீழே ஒரு தொட்டி இருக்குது, நீங்கள் அதில் வந்து இதை ஷிஃப்ட் பண்ணிடுங்க, அந்த டப்பில் இருந்து எடுத்து அந்த தொட்டியில் வச்சுக்கோங்க, அந்த தொட்டி சும்மா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொட்டி கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் அந்த இதை வந்து லைட்டாக அந்த பிளாஸ்டிக் டப்பை அப்படியே உடச்சி லைட்டாக அந்த இதை அப்படியே செடியோடு தூக்கி இதில் வச்சுட்டேன். நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. இதில் வச்ச பிறகு நல்ல ஒரு க்ரோத் இருந்துச்சு. அந்த பூவெல்லாம் காயாக மாறி எனக்கு அது நல்லா ஒரு பலன் கொடுத்துச்சு. இங்கே பாருங்கள், நல்லா மஞ்சள் கலராக எப்படி பழுத்துருக்குன்னு பாருங்களேன், அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த அக்டோபரில் வந்து பூ பூக்க ஆரம்பிச்சிச்சு. 2025 மே மாதத்தில் வந்து அந்த வெயில் டைமில் டெய்லி ஒரு பழம் எங்களுக்கு ஜூஸ் போடுறதுக்கு கிடச்சிது. நல்ல பிரயோஜனமாக இருந்துச்சு. எலுமிச்சம் செடிக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா முடக்கத்தான் கொடி இருந்துச்சு. அந்த கொடி வந்து மூட்டு வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லது, முடக்குவாதத்தை நீக்கக்கூடியது. அதனால தான் அதுக்கு பேர் முடக்கத்தான் பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கொடியில் இருக்க அந்த இலைகளை வந்து நான் துவையல் அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவேன். இட்லி தோசைக்கு துவையல் அரைக்க யூஸ் பண்ணுவேன். அதே சமயம் அதை இலைகளை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம இட்லி மாவு தோசை மாவில் கலந்து கூட அதை யூஸ் பண்ணலாம். இட்லி ஊற்றிக்கலாம், தோசை ஊற்றிக்கலாம். அது எக்ஸ்ட்ரா இருக்கிற டைமில் வந்து அதை வந்து லைட்டாக உப்பு மஞ்சத்தூள் போட்டு தண்ணியில் நல்லா அலசிட்டு நல்லா காய வச்சு பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்குவேன். அதையும் யூஸ் பண்ணிக்குவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.